வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரான்ஸ் வித் யூ வேல் பிரஜன் அண்ட் லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் ஆன் போர்ட். ஸ்மித்தியன் வந்து ஆளையே காணும், இன்னைக்கும் டிராவல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு ஜாயின் பண்ணிடுவாரு. ஓகே, இது சொன்ன நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் பிளஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. என்ன தலையாட்டுறேன் இல்ல உன் நிலைமை நினைச்சா பாவமா இருக்கு. அவ்வளவு கான்பிடென்டா ஆறாரு நீ பாவத்தை என்ன பண்றது. எங்க டீம்ல ஒண்ணும் இல்ல, இன்னைக்கெல்லாம் வந்துட்டாங்க க்ளோஸாடே. மொத்தமா இல்ல க்ளோஸா வந்ததுக்குலாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க தம்பி. க்ளோஸா வந்ததுக்கு 2 பாயிண்ட் தர மாட்டாங்க. எனக்கு இது தரமாட்டாங்க, தரவும் தேவையில்ல. மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா இல்லையா ஒன் சைடு இல்லாம, அதுதான் கேட்கறேன். இப்போ 18th ஓவர் அடிச்சப்ப கூட கொஞ்சம் கேம் கான்டெக்ட் இருந்தது. அதான் சொல்றேன், ஒரு விக்கெட் எடுத்தாங்க, மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல 2 பேட்ஸ்மேன் தான் இருந்தாங்க லாஸ்டா. அதான் ஹெசிலுட் அந்த விக்கெட் எடுக்கலன்னா மேபி துருஜுரல் இன்னும் கொஞ்சம், ஏன்னா லாஸ்ட் ஹெசிலுட் விக்கெட் எடுக்கலனா, விராட் கோலி 70 அடிக்கலனா, படிக்கல் 50 அடிக்கலனா, என்ன வேணா பேசுங்க. 2 பாயிண்ட் எடுத்துட்டோம் நாங்க. 2 பாயிண்ட் இருக்கு எங்க கையில, வாங்கிட்டோம். ஒத்துக்கிறேன்டா. பெரிய ஒரு சைடு அடிச்சுட்டு பேசுற மாதிரி நீங்க ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, பெரிய சைடு இல்லதானா? அப்ப நேத்தையும் ஆர்ஆருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க தான் ஜெனியூனா கிரிக்கெட் சப்போர்ட் பண்றவராச்சே. ஆமா, நான் எனக்கு என் கட் ஃபீல் படி நான் ஆர்ஆர் தான் ஜெயிக்கும்னு தோணுச்சு இன்னைக்கு. டே ஒன்னும் நீ எப்படி தெரியுமா பேசுற? நீங்க 200 அடிச்சுட்டு 100 கூட இந்த டீம் அடிக்கல அப்படி பேசிட்டு. அப்படி ஜெயிச்சானோ வந்து ஜெயிச்சானோ 2 பாயிண்ட் தான். 2 பாயிண்ட் தான். அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன, அதே ஒரிஜினல் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரியும். அதே ஒரிஜினல் கிரிக்கெட் நீங்க வந்து எல்லா மேட்சுமே நான் கிரிக்கெட் படி சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. எந்த வகையில இப்ப ஆர்ஆர் வந்து ஆர்சிபி விட பெட்டரான டீம்னு தெரியல. சப்போர்ட் பண்ணீங்க, அடி வாங்கிட்டீங்க, ஒத்துக்காங்க. அப்புறம் உழப்புறீங்க க்ளோஸ் கேம் அது இதுன்னு. இப்படி மேனிபுலேட் பண்றதா நான் கேக்குறேன். நேத்து வீடியோ எடுத்து பாரு, நான் வந்து பெட்டர் சைடுன்னு சொல்லவே கிடையாது. இத்தனை நாள் நான் மென்ஷன் பண்ணும்போது ஆன் பேப்பர் வந்து இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டீம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னேன். நேத்து நான் சொல்லும் போது இந்த கிரவுண்ட் கர்ஸ், அந்த ஆர்சிபிக்கு அந்த அவங்க கிரவுண்ட் கர்ஸ் அதை சொன்னேன். பிளஸ் அவங்க கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ல பாக்கும்போது எப்படி நீங்க மூட நம்பிக்கை எல்லாம் பாப்பீங்க? கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னா நீங்க கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ல பேசணுமே. இவ்வளவு நாள் நீங்க பேசும்போது என்ன பேசும்போது, இவ்வளவு நாள் வந்து ஹோம் கிரவுண்ட் வந்து எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜே இல்ல ஹோம் கிரவுண்ட்ல தோத்துட்டானுங்கன்னு சொல்லுவோம். அதுக்காக நல்ல கிரிக்கெட் ஆடி தோத்துட்டானுங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது. மட்டமா ஆடி தோத்துட்டாங்கன்னு தான் பேசிருக்கோம் எல்லா மேட்சும். நீ கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்க, நான் சொல்றதை கேளு. நீ கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு சொல்றீங்க, அப்புறம் இப்ப கர்ஸ் அது இதுன்னு பேசுனீங்க, அதுல இருந்து கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஒரு நிமிஷம், நான் இந்த பாயிண்ட் மட்டுமா சொன்னேன், நல்லா யோசிச்சு பாரு. இது ஒண்ணு சொன்னேன், இன்னொன்னு எனக்கு என்ன தோணுது, ஆர்ஆர் ஜெயிச்சாங்கன்னா இந்த கேமும் கொஞ்சம் ஹீட்டடப்பா போகும், கொஞ்சம் டேபிளும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னேன். இப்படி இருந்தாலும் ஐபிஎல் போகவே கொஞ்சம் ஃபயர்டப்பா இருக்கும். இப்போ ஆல்ரெடி இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு 4 டீம் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பஞ்சாப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு லீக்ல இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு என்ன தோணுச்சு, இப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. சரி, நம்ம இந்த நோட்டோட நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்குமே வந்து ஆர்சிபி டாஸ் தோத்துட்டாங்க ஹோம் கிரவுண்ட்ல. அது எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜே போயிரும்னு நினைச்சேன். ஒரு நல்ல ஸ்கோர் போட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி விளையாண்ட கேமுக்கும் இன்னைக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா, ஒரு நல்ல ஸ்கோர் போர்டுல இருந்தது. எல்லாமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்க. அதுவும் வந்து இப்போ சுத்தம் இல்லாம ரெஸ்பான்சிபிளா ஆடினாங்க. கிளியரா இப்ப எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ரோல் வந்து டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஒரு 2 நீங்க பிடிச்சுதான் ஆடணும்ன்ற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படி இல்ல, கிளியராவே தெரியுது. நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பில் சால்ட் ஓகே கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சாரு, 4 4 அடிச்சாரு. மற்றபடி பெருசா அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. கோலி வந்து ஒரு 2 பிடிச்சுதான் ஆடுவான்னு தெரியும். அதே மாதிரி பிடிச்சாடி செட்டில் பண்ணி கொடுத்தாரு. படிக்கல் எப்படி ஆனாரு இன்னைக்கு? படிக்கல் ஃபயர் தான் எனக்கு தெரிஞ்சு. அதான் நான் சொல்றேன்ல, க்ரோயிங் இன் கான்ஃபிடன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த 1 or 2 மேட்சஸ் ஒழுங்கா ஆடணும்னா அப்படியே கொஞ்சம் டம்ப் ஆயிரும்ல. அங்கேருந்து இப்போ 1 or 2 மேட்சஸ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அப்படியே அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே க்ரோ அப் ஆகும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து பயங்கரமா ஆனாரு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நான் இன்னைக்கு தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ஆக்சுவலா என்ன போட்டிருந்தாங்கன்னா, இப்போ சாய் சுதர்சன் கில்லுக்கு அப்புறம் இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி. பட் எனக்குலாம் பெருசா இவங்க 2 பேர் லாங்கர் இன்னிங்ஸ் ஆன மாதிரியே தெரியல. நீ அதை ஒழுங்கா பாத்திருந்தீங்கன்னா தேர்ட்ல வந்து படிக்கல் கோலி, ஃபோர்த்ல வந்து கோலி சால்ட். படிக்கலன்னா ஆடுறதே தெரியல எனக்கு தெரிஞ்சா. ஒரு மாதிரி பெருசா டக்குன்னு ஒரு குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் தான் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆனா எப்படி ஒரு பெரிய இப்போ சாய் சுதர்சன் கில்லுன்னா சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா இருக்கு. பட் படிக்கல ஆடுறதே தெரியல, பட் லிஸ்ட்ல இருக்காரு பாரு. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த சீசன். நீ சொன்ன மாதிரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். படிக்கல் வந்து ஆர்சிபில கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே தெரியாது. ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்டா அவரை ஒழுங்கா யூஸ் பண்ணல. ஆர்ஆர் எல்எஸ்ஜிலயும் ஆடினாரு. ஒரு விளையாண்ட மாதிரியே தெரியல எனக்கு.
அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிம் டேவிட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட்ல கொஞ்சம் ரொம்ப டாட் பால் ஆடின மாதிரி இருந்துச்சு. டாட் பால் இல்லாம ஷார்ட்ஸ் பெருசா வரலையா என்னன்னு தெரியல. டிம் டேவிடும் சரி, ஜித்தேஷும் சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. அதான் இன்ஸ்டிடியூட்டுக்கும் பார்த்தோம்ல, இப்ப ஆர்ச்சர்லாம் நீ பாரு மிரட்டி விட்டா பியூர் டெஸ்ட் மேட்ச் பவுலிங் பயங்கரமா இருந்தது. அதான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்லயும் வந்து டிம் டேவிட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஓகே தான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா கடைசி ஓவர்லாம் எனக்கு தெரிஞ்சு 8 ரன் அவ்வளவுதான் அடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் ஏதாவது எஜுகேஷன் போட்டு ஏதாவது வராது, ஒரு 10 ரன்ஸ் பிளஸ் அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் ஓகே தான், 200 பிளஸ் ஸ்கோர் பண்ணது. ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 15 overs 160 இருந்தீங்க. அங்கிருந்து லாஸ்ட் 5 overs 40 தான் ஸ்கோர் பண்ண முடியுது. ஏன்னா போக பவுலர்ஸும் கொஞ்சம் நல்லா போட்டாங்க, கிரெடிட்ஸ் கொடுத்தே அவங்க. ஏன்னா ஆர்ச்சர் நல்லா போட்டாங்க. ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் 4 ஓவருக்கு 33 8 எக்கனாமில போட்டதா தெரியும். ஆனா அந்த மேட்ச் பார்த்தவங்க தான் தெரியும் அது வந்து எவ்வளவு இதா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே 11 ரன் என்னமோ போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே அந்த 11 ஓவர் அடிக்கிறதுக்கு அவங்க செம்மையா திணறினாங்க. சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அசரங்கா அன்னைக்கு நல்லா போட்டாரு. 4 ஓவர் 30 ரன்ஸ் 1 விக்கெட். அவர் கொஞ்சம் நல்லா போட்டாரு. அதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கணும். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமே ஒரு போஸ்ட் போட்டேன். நல்ல ஸ்கோர் தான், பட் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டேன் நம்ம பேஜ்ல. அதேதான், ஸ்டில் வந்து டீசென்டான டோட்டல் போட்டாங்க. ஜிதேஷ் சர்மா கடைசியா வந்து கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு. 200 சைக்கிள்ல ஒரு 10 balls 20 ஆடி கொடுத்தாரு. பட்டிதார் இருக்கு இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர். மற்றபடி வந்து ஆர்சிபியோட டாப் ஆர்டர்ல விராட் கோலி ஃபயர் ஆனா கரெக்டா இருக்கு. கரெக்டான ஸ்கோர்ல வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பேட்டிங் ஆட்லயே ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது போல. நல்லா டாப் ஆர்டர்லயே கொஞ்சம் லாங்கர் இன்னிங்ஸ் ஆடினால ஸ்ட்ரெயிட்டா படிதற்கு முன்னாடி டிம் டேவிட் இறக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிம் டேவிடும் ஓகே, அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு. வந்ததும் ஒரு எல்லா மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வர. இந்த மேட்சுமே டீசென்டா ஆடினாரு. போலாம். ரியான் பராக் வந்து இன்னைக்கு கேப்டன்ங்கிறதால 3 ஓவர் தொடர்ந்து போடல, 3 ஓவர் போட்டிருக்காரு இன்னைக்கு. ஏன்னா சந்தீப் சர்மா வந்து சிஎஸ்கே கூட நல்லா பண்ணாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் பேக் டு பேக் ஒரு 2 மேட்ச் வந்து அவராலே தோத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பவுலிங்ல கொஞ்சம் சரியா பண்ணல. தோசையும் நல்லா பண்ணல. ஒரு சூப்பர் ஓவர் அவர் கொடுத்து ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலர் இருக்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க ஆக்சுவலா. அது ஒண்ணு. இன்னைக்கு ரியான் பராக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு படிக்கல் லெஃப்ட் ஹேண்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓவர் ஓட்டலான்னு வந்தா படிக்கல் தூக்கி கிடாசினாரு. 6 2 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் பராக் ஓவர்லயே. அந்த கேப்டன்சி ப்ரிவிலேஜ் ஜாலியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 3 ஓவர் இது சஞ்சு சாம்சன் தான் 3 ஓவர் கொடுத்துருப்பாரான்னா எனக்கு தெரியல. நம்ம அப்படியே ஆர்ஆரோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ஒரு டெரிஃபிக்கான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஜெய்ஸ்வாலும் சரி, சூரியவன்ஷியும் சரி, செம்ம ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 6 6 7 6 அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஸ்டார்ட். 6 6 பயங்கரமா விளாண்டுருந்தாங்க. சூரியவன்ஷி கூட போன மேட்ச் கொடுத்த ஸ்டார்ட் கொடுக்கல. இன்னைக்கு பயடப்பா தான் இருந்தாரு. எல்லாமே பெரிய ஷாட் தான் போனாரு. பட் இன்னைக்கு எதுவுமே மாட்டல. அதான் ட்ராக் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருந்தது. பவுன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அவரால் அதை அட்டாக் பண்ணிக்க முடியல. பட் ஜெய்ஸ்வால் கம்ப்ளீட்டா அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் அங்க. ஒருபடி ஃபர்ஸ்ட் பாலே அந்த ஓவர்ல 6 எல்லாம் எக்ஸலண்டா இருந்தது. அப்படியே அந்த ஃபுல் ஷாட் மாதிரி பயங்கரமா இருந்தது. இல்ல மெயின் பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணிட்டாங்க. புவியும் சரி, ஏஸ் லூட்டையும் சரி, 2 பேரையும் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. தமிழ் கமெண்ட்ல அப்பதான் சொல்லி முடிச்சாங்க, புவியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வைபவ் சூரியவன்ஷியோட ஏஜ் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அடுத்த பால் வந்து விக்கெட், மிடில் ஸ்டிக்கு. ஸோ அதுதான் பிக் சினிமா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஜெய்ஸ்வானும் கண்ணாபுனான்னு சுத்தினாரு. இன்னைக்கு வந்து பட்டுச்சு, ஒத்துக்கிறேன், நல்லா பட்டுச்சு, நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இருந்தாலும் ரொம்ப கண்ணாபுனான்னு சுத்தின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய லக்கி தான். நம்ம இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லா எடுத்து பார்த்தா பிஹைண்ட் ஸ்கோரே எவ்வளவு ரன்ஸ் போயிருக்கும். ஃபுல்லா ஏஜ் தான். இல்ல 2 டீமுக்குமே அதான் 2 டீமுக்குமே தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்லயும் போச்சு, செகண்ட் பேட்டிங்லயும் போச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் ஆர்ச்சர் ஓவர்ல தான் நினைக்கிறேன் நிறைய பின்னாடி போயிட்டு இருந்தது. செகண்ட் பேட்டிங்லயும் பயங்கரமா போச்சு. அதான் இன்னைக்கு ட்ராக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. பிளஸ் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் அந்த ரிஸ்க்கு நல்ல ரிவார்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லாத்தையும் தூக்கி இன்ஃபீல்ட கிளியர் பண்ணணும் தான் நினைச்சு ஆடினாரு. எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. ஆமா, நிதிஷ் ராணா கொஞ்சம் டீசென்டா இருந்தாரு. 22 ball 28. ரியான் பராக் நீ ஏன் சொல்லு இந்த டிஸ்மிசல். இல்ல நிதிஷ் ராணா இருந்த வரையும் பியூரா வந்து கேம் ஆர்ஆர் சைடு தான் இருந்தது. ஏன்னா அவருமே டீசென்டா இன்னிங்ஸ் கொண்டு போயிட்டு தான் இருந்தாரு. எங்கேயுமே ஸ்டக்கா நிக்கல. நடுவில் டாட் பால்ஸ் தான் ஆடினாரு. பட் அவர் இன்னிங்ஸ் நம்ம பாத்துருக்கோம். ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் ஆடினா எப்படியும் அட்டாக்கிங் அப்ரோச் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவர் இருந்த வரையும் கேம் கொஞ்சம் பாய்ஸ்டா தான் இருந்தது. ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருந்தது. ரியான் பராக் வந்துட்டு சத்தியமா 7-8 வருஷமா விளையாடுறாரு. கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே தெரியல. கேப்டன்ஷிப் வேற எடுத்திருக்காரு. குருணால் பாண்டியா ஓவர்ல அதை சுத்தினதுமே அவருக்கு அவுட்னு தெரிஞ்சிச்சு. எதுக்கு அவ்வளவு டிராஸ்டிக்கா போயிட்டு வளைச்சு அதை இந்த ஷாட் வந்து இல்லவே இல்லை. அந்த பாலே கிடையாது இந்த ஷாட் ஆடுறது. த்ரூ ஜூரல் நீ கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண, கடைசியா அடிச்சு கேப்லேஸ் பண்ணிட்டாரு. ஆப்போசிட் விக்கெட் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரோ. 24 ball 24 இருந்தாரு நினைக்கிறேன். 22 balls 16 runs இருந்தாரு. அங்க இருந்து ஒரு 6 அடிச்சிருந்தா 24 balls 24 வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 24 ball 30 சம்திங் வந்துச்சு.
ரொம்பவே ஸ்லோவா இருந்தது. கரெக்டா ஆனா கரெக்டான டைம்ல கொஞ்சம் பீக்கு வந்தாரு, அடிச்சிட்டு இருந்தாரு. கரெக்டா அங்க வந்து நம்ம ஜித்தேஷ் சர்மாவுக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஹெஸ்லுண்டே யாருக்குமே தெரியல. அவுட்டுனே தெரியல, யாருக்குமே தெரியல. இவரு ஒருத்தர் தான் பரவாயில்ல, 2 எதுக்கு இருக்கு எட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான மூவ் அது. அதுக்கப்புறம் சுபம் துபே வந்து கொஞ்சம் பிலிம்ஸ் காமிச்சாரு, ஒரு 4 ஒரு 6. அந்த புவி ஓவர் வந்து பயங்கரமா டேக் ஆன் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து ஒரு சைடா அப்படியே மேட்ச் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வழக்கம் போல வந்து ஏசுலோட் வந்தாரு, நல்லா ஒரு டைட் ஸ்பெல்லு. அதுக்கப்புறம் எஸ்தேயாலு மீதி சம்பிரதாயம் பார்த்து முடிச்சு கொடுத்துட்டாரு. நான் என் ப்ரெடிக்ஷன் படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம முன்னாடிலாம் சில மேட்ச் பார்த்துப்போம், ஹிட்மேர் வந்து ஆர்சிபி கூட ஒரு மேட்ச் ஆடி ஜெயிச்சு கொடுப்பார்ல, அகைன்ஸ்ட் ஆர்சிபி அகைன்ஸ்டா. அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது சம்பவம் பண்ணுவான், ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து 3rd மேட்ச் ஆகுது பினிஷ் பண்ணி கொடுக்காம ஹிட்மேர் ஃபெயில் ஆறாருக்கு. இப்படியே போச்சுன்னா அவர் அந்த பினிஷிங் ரோட்ல வச்சிருக்கிறதுக்கான இதுவே போயிடும். எனக்கு தெரிஞ்சு அதான் ஒண்ணு ஹிட்மேர் இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா ஆட விட்டு ஸ்பின்னர்ஸையும் கொஞ்சம் ஆட விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். துருஜுரோட முன்னாடி அனுப்பலாம். ஏன்னா துருஜுரோட அட்டாக்கிங் ஆப்ஷனா இருக்க போறோம்னா அவர் பின்னாடி அனுப்பலாம். அந்த பேட்டிங் சேஞ்ச் மேபி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஆர்ஆர் பேட்டிங் சுத்தமா மிடில் ஆர்டரே கிடையாது. மிடில் ஆர்டர் அந்த நம்பர் 3 நம்பர் 4 கொஞ்சம் ட்ரஸ்டபிள் பேட்ஸ்மேனா இருக்கும். ரியான் பராக்லாம் எப்படி சொல்றது, கன்சிஸ்டன்டா ஒரு 30+ ஸ்கோர் பண்றாரு. பட் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அங்க இருந்து 50-16 கொண்டு போனாதான் டீம் ஒரு வின்னிங்ல அந்த லைனை கிராஸ் பண்ண முடியும். புவனேஸ்வர் குமாருக்கு இன்னைக்கு ஒரு ஆஃப் டே. என்னதான் வைபவ் சூரியவன்சி விக்கெட் எடுத்தாலும் மற்ற ஓவர்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க, பயங்கரமாவே அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. அதுவும் அந்த 18th ஓவர்லாம் வந்துட்டு 17th ஓவரா 18th ஓவர் நினைக்கிறேன், செம்மடியா அடிச்சிட்டாங்க. அவரு நல்ல யார்கர் போட்டிருந்தாரு. போன மேட்ச் தான் யார்கர் சும்மா நெயில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச் அந்த பாலே பார்க்க முடியல. இந்த மேட்ச் தான் கிளியராவே தெரிஞ்சுல, ஆர்ச்சருக்கும் ஹேசல்வுட்டுக்கும் கிடைச்ச அந்த பவுன்ஸ் வச்சு அதை ட்ரெஸ் பண்ணி போயிட்டாரு. பட் புவி அந்த மாதிரி ஒரு பவுலர்ல அவர் அந்த அரௌண்ட் ஒரு குட் லென்த்ல பிச் பண்ணாருன்னா அவருக்கு அந்த அளவு பவுன்ஸ் கிடைக்காது. ஸ்விங் கைண்ட் ஆஃப் பவுலர் தான் அவரு. 1 or 2 balls பவுன்ஸ் கிடைக்கும். பட் எல்லாமே அவர் அந்த பிளான்ல போன மாதிரி இருந்தது. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலா ஒரு யார்கர் பாலே பேக் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு மெயினா நம்ம இப்போ புவி பத்திட்டு பேசிட்டே வந்து எஸ்தேயால் விட்டுறோம். ஆக்சுவலா எஸ்தேயால் வந்து பவர் பிளேல நிறையவே இன்னைக்கு ரன்ஸ் லீக் பண்ணாரு. இன்னைக்கு அவரோட பெஸ்ட் விதம்ல இல்ல. இதுக்கு முன்னாடி மேட்சஸ் நம்ம பார்த்தோம்ல அந்த அளவுக்கு இல்ல. கரெக்டா இன்னைக்கு கொஞ்சம் நிறையவே ரன்ஸ் லீக் பண்ணாரு. 2 ஓவருக்கு 29 சம்திங் கன்சிடர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இல்ல எம்ஐ மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஐ மேட்சுக்கு முன்னாடி வரையும் ஏசலோட்டும் புவியும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பவர் பிளேல. அந்த எம்ஐ மேட்ச்க்கு அப்புறம் தான் எஸ்தேயால் கிட்ட பால் கொடுத்துருக்காங்க, அது பேக் ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ரோஹித் சர்மா வீக்கா இருந்தாலும் விக்கெட் விட்டாரு, மத்தபடி பெருசா இம்பாக்டா இருக்க மாதிரி தெரியல. பயங்கரமா அடிக்கிறாங்க. சோ அந்த சேஞ்ச் பண்ணும். ஏசலோட் கையில நியூ பால் கொடுக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது. அடுத்து வந்து சுயாஷ் சர்மா அண்ட் குருணால் பாண்டியாவோட ஸ்பின் அதை பத்தி பார்ப்போம். சுயாஷ் சர்மா வந்து இன்னைக்கு என்னதான் விக்கெட் எடுக்கலனாலும் கடைசியில ஒரு 6 போயிடுச்சு அவர் பால்ல. மற்றபடி வந்து சூப்பரா போட்டு கண்டெயின் பண்றாரு. மிடில் ஓவர்ஸ்ல புல் பேக் பண்ணதே இவங்க 2 பேர் தான். குருணால் பாண்டியா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி சுயாஷ் சர்மா டைட்டா போட்டாரு. இந்த மிடில் ஓவர்ஸ் தான் புல் பேக் பண்ணாங்க. மிடில் ஓவர்ஸ்ல பார்க்கும்போது 30 balls 30 runs அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருந்தாங்க ஆர்ஆர். அதுக்கு இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து இவங்க 2 பேர் தான். சம போலிங் ஸ்பின்னர்ஸ் 2 பேருமே இன்னைக்கு வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. சுயாஷ் சர்மா வந்து அப்படியே இந்த டோர்னமெண்ட் ப்ராசஸ் ஆக அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நல்லாவே போட்டுறாரு, எக்கனாமிக்கலா போட்டுறாரு. விக்கெட் காலம்ஸ்ல வேல்யூ இல்லைனாலும் அவரோட ஓவர்ஸ் கொஞ்சம் நல்லாவே பிளேஸ் பண்ணிடுறாரு அந்த மிடில் ஓவர்ஸ்ல. பிளஸ் குருணால் பாண்டியா எப்படியும் அவர் என்னதான் பண்றாரு, என்னதான் மேஜிக் வச்சிருக்காருன்னு தெரியல, எப்படி விக்கெட் எடுத்து அந்த பிரேக் த்ரூ கொடுத்துறாரு. ஏன்னா இப்போ நம்ம வெளியே இருந்து பார்த்தா ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் பெருசா வேல்யூ இல்லாத மாதிரிதான் இருக்கும். பட் எப்படியும் அவங்களால அந்த பிரேக் த்ரூ கொடுக்க முடியுது. அந்த கேம் வந்து அந்த இதுலயே வச்சுக்க முடியுது, அவங்க கையிலேயே வச்சுக்க முடியுது. ஏசலோட் ஒரு பயங்கரமான ஒரு போலிங். டெஸ்ட் மேட்ச் லைன் லென்த் பவுன்ஸ் ஒரு சிங்கிள் மேனா வந்து ஆர்சிபிக்கு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு இந்த மேட்சை. எக்ஸ்ட்ரானரி 4 விக்கெட்ஸ். இந்த மேட்ச் முடிஞ்சு பர்பிள் கேப் வந்துருச்சு தானே, ஆல்ரெடி அந்த கண்டென்ஷன்ல தான் இருந்தாரு. இல்ல இன்னும் 1 விக்கெட் நினைக்கிறேன், இன்னும் 1 விக்கெட் தேவை நினைக்கிறேன். இல்ல 10-11 விக்கெட்ஸ் கிட்ட இருந்தாரு. இன்னைக்கே 4 விக்கெட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எப்படியும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வராரு. பெரிய ஒரு இதா இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கு விளையாண்டுருக்காரு. பட் இந்த அளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. விக்கெட்ஸ் எல்லாம் எடுப்பாரு, பட் இவ்வளவு எக்கனாமிக்லாவும் போட்டுட்டு விக்கெட்ஸும் எடுத்து பவர் பிளே எடுத்து 2 overs ரெண்டுமே நல்லா பண்ணி நான் பார்த்தது இல்லை. இந்த சீசன் ரொம்பவே பீக்ல இருக்காரு மாதிரி. மேன் ஆஃப் த மேட்ச் கூட ஏசலோட் தான் இன்னைக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச். டிசர்வ்டு, வெல் டிசர்வ்டு. சரியான போலிங். ஆன் தி ஹோல் வந்து ஆர்சிபி ஹோம் கிரவுண்ட் ஜிங்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. இனிமே ஏர்முகம் தான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு டோர்னமெண்ட்டுக்கு மேல. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கவே. குஜராத் டைட்டன்ஸ், டிசி, ஆர்சிபி, எம்ஐ. ஸோ இந்த 4th பொசிஷனுக்கு தான் பெரிய காம்படிஷன் இருக்கும் போல. பஞ்சாப், லக்னோ எனக்கு தெரிஞ்சு
அப்படியே எலிமினேட் ஆயிடுவாங்க. மும்பையும் ஆர்சிபி பஞ்சாப் அப்படியே விளையாண்டு இருந்தாங்கன்னா லக்னோக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். இதுல சில டீம்ஸ் எல்லாம் வந்து நாங்க 6 out of 6 ஜெயிச்சு உள்ள வருவோன்ற மாதிரிலாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கிற விஷயம் வந்து ஆக்சுவலா ஃபேக்டர் தான். ஸோ அந்த ஹோல் வந்து ஆர்சிபி வந்து டாப் ஆஃப் த டேபிள் வந்து 3rd பொசிஷன் வந்து உட்காந்துருக்காங்க வித் திஸ் விக்டரி. அவங்க 9 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. பஞ்சாப்லாம் 8 தான் விளையாடிருக்காங்க, குஜராத் 8, டெல்லி 8. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க. ஸ்டில் டாப் 3. ஸோ வந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஜாஸ் ஹேசல்வுட் தான். ஏன்னா அவர் தான் அந்த 19th ஓவர் தான் கேம் சேஞ்சிங் பாயிண்டா இருந்தது. 2 விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அந்த ஓவர்ல ஒரு 5 runs குள்ள தான் கன்சிட் பண்ணாரு. 2 run தான் நினைக்கிறேன், 5 கூட 2 run தான் கன்சிட் பண்ணாரு. அதுதான் வந்து அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும் இருங்பாய் மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். அதுக்கு அடுத்து வந்து முடிச்சு விட்டீங்க போங்க மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இந்த முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் ஹிட்மயர், ரியான் பராக் இவங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்கணும். இவ்வளவு ஷாட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கோர் வந்து பாட்டில் பண்ணிட்டாங்க. டு தி எக்ஸ்டென்ட் வந்து த்ரூவ் ஜூரலுக்கும் கொடுக்கலாம். பிகாஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 23 பால்ஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவா ஆடிட்டாங்க. அதுக்கெல்லாம் நோ எக்ஸ்கியூஸ். ஸோ வந்துட்டு முடிச்சு விட்டீங்க போங்க வந்து நான் இவங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மொமெண்ட் ஆஃப் த மேட்ச். இதை வந்து நான் ஆர்சிபியோட டோட்டல் டீமு கொடுக்குறேன். பிகாஸ் வந்துட்டு ஹோம் கிரவுண்ட்ல 3 out of 3 லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ வந்துட்டு கடைசியா வின் பண்ணி ஹோம் இன்ஜின்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நேற்று ஹோம் கிரவுண்டுங்கிறதாலே ஆர்ஆருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க 2-3 பேரு. ஸோ வந்து எல்லார்கிட்டையும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு காமிச்சு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. 2 points. ஓகே, வித் தட் நோட் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நேற்று ப்ரெடிக்ட் பண்ணபடி 21+1 22 நானு 21ல இருக்க நீ. அப்புறம் ஸ்மித்தியன் இன்னைக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணாருன்னே தெரியல, போனே எடுக்க முட்டுறா இருந்தாலும். ஸோ வந்து நாளைல இருந்து அந்த கவுண்ட் எடுத்துக்குவோம். மேபி நாளைக்கும் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தலைமறைவாயிருவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வராறான்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். நாளைக்கு சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச் யாருக்கு? நான் சிஎஸ்கே தான் பேக் பண்றேன். ஆக்சுவலா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பவுலிங் நல்லா இருக்கு ஆக்சுவலா, அதனாலதான் நான் சிஎஸ்கே சொல்றேன். ஏன்னா இவரு நல்லா போட்டுருவாரு, எப்படியும் பவர் பிளேல கலில இருக்கும்போது நல்லா போட்டுருவாரு. அந்த கிளவுன் மூவ் பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா கம்போஸ் நாளைக்கு விளையாண்டாருன்னா அந்த டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அவங்களே கொலாப்ஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ நாளைக்கு பவர் பிளேல நல்லா போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கே கொஞ்சம் 180 சுருட்டிட்டாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் திஸ் இம்பாக்ட்ஃபுல் யங்ஸ்டர்ஸ் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு வந்து நான் எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றேன். பிகாஸ் வந்து எல்லாருமே குவாலிட்டியான பிளேயர்ஸா இருக்காங்க. ஆனால் அதை வந்து பர்ஃபார்மன்ஸா கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. நீ வந்து ஹெட்டு டியூ ஃபார் பிக் நாக். அபிஷேக் சர்மா அந்த செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் பெருசா அடிக்கல. இஷான் கிஷானும் டியூ ஃபார் பிக் நாக். நிதிஷ்குமார் ரெட்டி இன்னும் ஃபயரே பண்ணல. ஸோ வந்து இவங்க கிளாஸ்ன்னு ஒருத்தர் தான் அடிச்சிட்டு இருக்காருங்கும் போது இவங்க ஓகே அவங்களோட அப்ரோச் வந்து ரீஅசஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஸோ வந்து பார்ப்போம். நான் நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் பேக் பண்றேன், நீ சிஎஸ்கே பேக் பண்ற. சித்தியன் கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் தான் பேக் பண்ணாரு. ஸோ யா நாளைக்கு வந்து அந்த ஹோல் வந்து இன்னைக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி ஃபார் ஆர்சிபி. நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் என்னன்னு நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த மேட்சோட உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் எவ்வளோங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வில் கீப் திஸ் கோயிங். So yeah, until we meet in the next match review, bye bye, take care from Rahman Daily and Present.